ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்க முழு பலன்களை பெறும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினங்க, வளர்பிறை 3ஆம் பிறை தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மதியம் 2:03 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க. அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார். இதனால மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. எனவே முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் சரி, முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, செலவுகள் முக்கியமா சில செலவுகள் வந்து செய்தி ஆகணுன்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க முடிந்த அளவுக்கு மதியத்துக்கு பிறகு செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா அப்போது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மதியம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மனசுல வந்து அமைதியோடு செயல்பட்டு எந்த விதமான பிடிவாத குணத்தையும் நீங்கள் விட்டெழுதி விட்டு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டு நீங்க சிறப்பாக இன்றைய தினம் எல்லா வேலைகளையும் செய்ய முடியுங்க. பிடிவாதமா இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு நல்ல மதிப்போட கெத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவாங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. பெருந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதனால உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்கள் விலகி இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இப்பொழுது மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தேவையில்லாத செலவுலாம் நீங்க தவிர்க்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா திடீர்னு சில செலவுகள் ஏற்படும் போது அதனால நீங்க வந்து பணம் வந்து கையில் இல்லாம்போது கொஞ்சம் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படலாம். அதனால செலவுல ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திடீர் செலவுகளுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்க முடியும். அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து நீங்க வந்து சில பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியுங்க. ஏன்னா உங்கள் மீது வீண் பழிகள் வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மற்றவங்களுக்கு வந்து நீங்க போய் அறிவுரை சொல்றதெல்லாம் இன்னைக்கு வேண்டாங்க. இன்னைக்கு பொறுமையாக நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இன்றைய மதியத்துக்கு பிறகு எந்த விதமான முக்கியமான வேலையில் நீங்க செய்யலாங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றது கூட மதியத்துக்கு பிறகு நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. நல்ல நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. மதிய நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பொறுமையாக இருங்க. பிடிவாத குணத்தை எல்லாம் விட்டு விட்டு பொறுமையாக உங்க வேலையில் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. வியாபாரத்துல கண்டிப்பாக முன்னேற்றபரமான சூழ்நிலை தான் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்க தேவைகள் என்னவோ அந்த தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வந்து சேருங்க. அதனால உங்களுக்கு நீங்க நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மனதில் அமைதியோட பொறுமையோட பதற்றம் இல்லாமல் நீங்க வேலை செய்யுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்க வந்து கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது வந்து மற்றவங்களுக்காக வந்து ஏதாவது பேசி நீங்க வந்து பஞ்சாயத்து பண்றதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். நீங்கள் உண்டு உங்க வேலைகள் உண்டு என்று மட்டும் இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மாலை நேரத்தில் இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய அல்லது சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் உங்களது ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தினால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து சிறப்பாக செயல்பட முடியுங்க. குறிப்பாக உங்க வேலைகளில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டணுங்க. மன உறுதியோட ஆர்வத்தோடு நீங்க செயல்படும் போது உங்க உத்தியோக பணிகளை நீங்க சிறப்பாக செயல்பட்டு நல்ல பாராட்டுகளை பெற முடியும் நண்பர்களே. ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. வேலை செய்யும் போதே உங்க சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடன் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகுங்க. ஆனாலும் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில உங்களுக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். அதனால பொறுமையாக உங்க காதலரிடம் நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் நிதானமாக பேசி வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து பேசுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. சின்ன சின்ன குழப்பங்கள் சிக்கல்கள் உங்க காதல் வாழ்க்கையில் இருந்திருந்தா அதெல்லாமே இப்பொழுது நீங்கிவிடும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க.
சிறப்பான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் பழைய பாக்கியில் வசூல் செய்வதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கவனமாக இருங்க. அதன் மூலமாக உங்களது பழைய பாக்கியில் வசூலாவதன் மூலமாக நிதி நிலைமை ஓரளவு நீங்கள் வந்து முன்னேற்றம் பெற முடியும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் செலவுகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. மற்றபடி இன்னைக்கு சூப்பரான நாளுங்க, நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை ரொம்ப பெருசு பண்ணி நீங்களே வந்து நீண்ட காலம் உறவு வந்து பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நடுநாயகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட அந்த உறவுகள் வந்து எந்த மன அழுத்தமும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து பெருசாக்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப காலத்துக்கு வந்து உறவுகள் வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது பெருசாகிடும். அதனால நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அதனால தவறு எதுவும் கிடையாது. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைங்க. மொத்தத்தில் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்கள் குழந்தைகள் மூலமாக பெறக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் விலகி இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு மேன்மையான நாள்கள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல அமைதியோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. உங்க தேவைகள் என்னவோ உங்க எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களை, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக அமைதியாக செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.